ஆப்பிரிக்க காடுகள்ல பயணம் பண்ணி பிக் 5 நீங்க பார்க்கணுமா, உங்களுக்கான வீடியோ தான் இது. நம்ம 5 நாள் ஆப்பிரிக்கா காடுகளுக்குள்ளார பயணம் பண்ணி மசைமாரா, லேக் நைவாசா, லேக் நகுரு நேஷனல் பார்க்கு காட்டுக்குள்ளார தங்கி நம்ம பிக் 5ம் பார்த்தோம். அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்றேன். என்னோட சேர்ந்து இந்த ட்ரிப்ல என்ன மாதிரி வனவிலங்குகள், எந்த மாதிரி வைல்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைச்சது எல்லாமே நீங்க பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போட குட்டிங்க yeah, why it's taking like this? Chicken elephant. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இப்போ மும்பை ஏர்போர்ட்டில் இருக்குங்க. டைம் பார்த்திங்கன்னா மிட்-நைட் 1 நமக்கு வந்து 2 மணிக்கு ஃப்ளைட்டு மும்பையிலேருந்து நைரோபி. நம்ம வந்து போர்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா செக்யூரிட்டி செக்கு, இமிக்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சுங்க. நம்மளோட ஆப்பிரிக்கா டிராவல் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. கோயம்புத்தூர்லேருந்து மும்பை, அப்புறம் மும்பைலேருந்து நைரோபிங்க. மும்பைலேருந்து நைரோபி டிராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.5 ஹவர்ஸ்லேருந்து 6 ஹவர்ஸ் ஆகுதுங்க. நம்ம வந்து இப்போ நைரோபி ஏர்போர்ட்டில் இருக்கேங்க. காலைல ஏர்போர்ட்லேருந்து போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நைவாசா போட்டிங்கு. ஃபர்ஸ்ட் டைமாக ஆப்பிரிக்காக்குள்ளார பயணம் பண்ணுறேங்க. கென்யாவில் நைரோபி ஏர்போர்ட்லேருந்து லேக் நைவாசா தான் போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டே வைல்ட் லைஃப் அங்கே இருக்கிற பெரிய லேக்கில் நம்மளால படகு சஃபாரி போயிட்டு வைல்ட் அனிமல்ஸு, அப்புறம் டிஃப்ரெண்டான பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். நம்ம பார்த்த முதல் அனிமல் இந்த வாட்டர் பக் தாங்க. 2 இருந்தது இந்த இடத்துல. இங்கே ஸ்டேவும் இருக்க மாட்டிருக்குங்க இந்த ஏரியாவில். நம்ம அந்த ஸ்டேல தங்கிட்டு வைல்ட் அனிமல்ஸு, அது போக பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். நம்ம வந்து படகு சஃபாரி மட்டும்தான் போகிறோம். இங்கே 1.5 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட நமக்கு டைம் கொடுத்தாங்க. படகுல வந்து பயணம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆப்பிரிக்கன் ஃபிஷ்ஷுகள் எல்லாம் பார்த்துட்டு, இந்த மாதிரி ஃபிஷ்ஷுகளுக்கு வந்து நம்ம ஃபிஷ்ஷுமே ஃபீட் பண்ண முடியும். நம்ம சொன்னோம்னா அங்கே இருக்கிறவங்க ஃபிஷ்ஷை த்ரோ பண்ணுவாங்க தண்ணியில். ஃபிஷ் வந்து தண்ணியில் முதந்துட்டு இருக்கும். அந்த ஈகிள் வந்து அதை நம்ம த்ரோ பண்ணுறதை பார்த்துச்சுன்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து கேட்ச் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய் பந்த மரத்துலேயே போய் வச்சு அழகாக சாப்பிடுதுங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு நமக்கு ஃபஸ்ட் டைமாக நம்ம இங்கே தான் பார்த்தோம். இந்த மாதிரி வைல்டு பேர்டு நம்ம த்ரோ பண்ணுற ஃபிஷ்ஷை வந்து எடுத்து சாப்பிடுது. இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நகுரு போயிட்டு இருக்கேங்க. நம்ம லேக் நகுரு நேஷனல் பார்க் வந்து லேக் நைவாசாலேருந்து போயிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் ரோட் ட்ராவலுங்க. இங்கே என்ட்ரி கேட் இருக்குங்க. நம்ம அங்கே என்ட்ரி போட்டுட்டு தான் நம்ம காட்டுக்குள்ளார பயணம் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டே பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளார தான் இருக்குது. இதுதான் நம்மளோட ஸ்டே. சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. நைட் டைமில் இந்த ஸ்டேயில் சிங்கத்தோட சவுண்ட் எல்லாமே நம்மளால கேட்க முடியுங்களாமா. நம்ம வந்து செக்இன் ஆகிட்டு லஞ்ச் சாப்பிட்டு சஃபாரி கிளம்பிட்டோங்க. ஃபஸ்ட்டு சைட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கத்தை பார்க்குற மாதிரி இங்கே கூட்டமாக இருந்தது. ஆனால் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மானிட்டர் லிசார்டு, ஆப்ரிக்கன் மானிட்டர் லிசார்டுங்க. இந்த மண்திட்டு மேலே படுத்துட்டு இருந்தது. நம்ம வண்டி அப்படியே வரும்போது கரெக்டாக அப்படியே மூவ் ஆகி மேலே அந்த பக்கமாக புதருக்குள்ளார போச்சுங்க. ஓரளவுக்கு நார்மலான சைஸ் தான், சின்ன சைஸு. பட்டு நம்ம ஊரில் பார்க்குற லிசார்டை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது. நம்மளோட பிக் 5ல ஃபஸ்ட் சைட்டிங்கு காண்டாமிருகங்க. பொதுவாக வெள்ளை கருப்புன்னு 2 வகை காண்டாமிருகங்கள் இருக்குங்க ஆப்பிரிக்கா காடுகளில். இங்கே நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வெள்ளை காண்டாமிருகம். இதுதான் இருக்குல்லே பெரிய சைஸாக க்ரோ ஆகும். கிட்டத்தட்ட 2300 கிலோ வரைக்குமே க்ரோத் இருக்கும். இது வந்து புற்கள் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் இருக்குங்க. தலையோட அமைப்பு தலையை பார்த்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓலி பபூன்ஸு நகுரு நேஷனல் பார்க்கில் நிறையா இருக்குங்க. ஒரு ட்ரூப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30லேருந்து 150 வரைக்கும் இருக்குங்களாமா. பெரிய சைஸ் குரூப்பாக வாழக்கூடிய குரங்கு வகை. இது காட்டுக்குள்ளார மட்டும் இல்லைங்க. சம்டைம்ஸ் வந்து ரோட் டிராவல் லேக் நைவாஸ் ஆகட்டும், நகரு நேஷனல் ஆகட்டும், மசைமாரா போகும்போது ரோட் சைட்லேயே கூட்டமாக பார்க்க முடியும். அதோட குட்டி எல்லாமே அழகாக க்யூட்டாக பக்கத்தில் பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த நகரு நேஷனல் பார்க்கில் வரிக்குதிரைகளை பார்க்கறதுக்கு அதிக வாய்ப்பு. இந்த லேக் நகரை ஒட்டி கூட்டமாக இருக்குங்க வரிக்குதிரைகள். அங்கங்கே காட்டு ஓட மாதிரி இருக்கும். அந்த ஏரியாலெல்லாம் நிறைய பார்க்க முடியும்.
ஆப்பிரிக்கானாவே அடுத்து ஒட்டகச்சினிங்கிங்க. நம்மளால வண்டி பக்கத்துலேயே க்ளோஸில் பார்க்க முடிஞ்சது. நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒட்டகச்சினிங்கி பார்த்தீங்கன்னா அழிந்து வர உயிரினங்கள் பட்டியல் இருக்குது. ரொம்பவுமே ரேரான ஒரு வெரைட்டிங்க. ராட் சைல்ட்ஸ் ஜிராஃபுங்க. இந்த உயிரினங்கள் வந்து பாதுகாக்கிறதுக்காகவே லேக் நகரு நேஷனல் பார்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வகை ஜிராஃப் பார்த்தீங்கன்னா 19 அடி வரைக்கும் க்ரோ ஆகும். ரெண்டாவது பிக் ஃபைவ்ங்க வைல்ட் பஃபலோ, பிளாக் டெத்துன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து காட்டுக்குள்ளார காயமாயிடுச்சுன்னா இது பக்கத்தில் நம்ம இருக்கிறதே ரொம்ப டேஞ்சரு, ரொம்ப அக்ரெசிவாக தாக்கும்பாங்க. அப்புறம் இந்த லேக் நஹ்ரு நேஷனல் பார்க்கில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். ஃப்ளாமிங்கோ ஆகட்டும், பெலிகன்ஸ் ஆகட்டும், ரன்ஸ் ஆகட்டும், எக்கச்சக்கமான பேர்ட்ஸை கூட்டமாக பார்க்க முடியுங்க. அது போக ஈகிள்ஸுமே பார்க்க முடியும், ஆப்ரிக்கன் ஃபிஷ் ஈகிள். ஈவினிங் டைமில் இந்த வைல்ட் பஃபலோஸு, வரிக்குதிரைகள், ஒட்டகச்சினிங்கி, ஏகப்பட்ட பேர்ட்ஸ் கூட்டமாக பார்க்க முடியுதுங்க இந்த லேக் நஹ்ரு ஒட்டியே. நம்ம ஸ்டே பண்ணுற இடங்க வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ராவலு. ஸோ நைட் நல்லா தூங்கிட்டோம். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு 6:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 7 மணி போல் நம்ம காலையில் சஃபாரி ஸ்டார்ட் பண்ணோம் நஹ்ரு நேஷனல் பார்க்கில். நம்மளால இந்த வெர்வெட் மங்கி எல்லாமே பார்க்க முடிஞ்சு. இந்த வகை மங்கி பார்த்தீங்கன்னா சைவங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில டைம் சின்ன சின்ன பூச்சி வகைகளை வந்து பிடிச்சி சாப்பிடுங்களாமா. அதோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும். உடம்பு பார்த்தீங்கன்னா லங்கூர் மாதிரி அதோட அமைப்பு இருக்குங்க. வால் ரொம்பவே நீளமாக இருக்கும். கூட்டமாக பார்க்க முடியுது. காலையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல காண்டாமிருகம் வெள்ளை ஒன்று தனியாக இருந்ததுங்க. ரொம்ப லாங் சைட்டிங் தான். புதர்களுக்கு அந்த பக்கம் ஒரு ரோடு மாதிரி இருந்தது, ஆஃப் ரோடு. அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து கிராஸ் ஆகி போச்சு. அப்புறம் நம்ம குயிக்காக சஃபாரி முடிச்சிட்டோங்க காலையில். ஏன்னா நம்ம மசமார ட்ராவலு. நம்ம வந்து மசமாராவில் ஃபஸ்ட் டே ஸ்டேங்க. இப்போ தான் வந்து செக்இன் ஆனோம். இதெல்லாம் தான் ஸ்டே லைனாக இருக்குது. இந்த ஸ்டேக்கு மேலேயே பாருங்கள் போட்ஸு. நம்ம தங்கி இருக்கிற ஸ்டே பார்த்தீங்கன்னா மாராடுமா புஷ் கேம்ப்னு சொல்லிட்டுங்க மசமாராவில் தலக் கேட் பக்கத்தில் இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸ்க்கு மேலே ரோட் ட்ராவலுங்க லேக் நஹ்ரு நேஷனல் பார்க்லேருந்து இங்கே வரக்கு. வந்ததையுமே பார்த்தீங்கன்னா இந்த குரொக்கடைலுங்க தண்ணியில் ஸ்விம் பண்ணிவிட்டு அப்படியே கரையில் படுத்துட்டு இருந்தது. நம்ம ஸ்டே பண்ணுற இடத்தோட ஸ்பெஷல் என்னென்னா தலக் ரிவர் ஒட்டியே இருக்குங்க. இந்த ரிவருக்கு இந்த பக்கம் நம்மளோட ஸ்டே, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மசமாரா நேஷ்னல் ரிசர்வுங்க. ஸ்டேவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மரங்களில் நிறைய அங்கங்கே பேர்ட் நெஸ்ட்டு, டிஃப்ரெண்டான பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சு. ஈவினிங் 4 o'clock போல் நம்ம மசை வில்லேஜ் வந்து போனோங்க. இந்த மசமாரா நேஷனல் ரிசர்வ் பார்த்த மாதிரி ஈவினிங் டைமில் நைட்டில் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டை பார்பிக் பண்ணுற செட்டப்பில் நம்ம அனிமல்ஸ் ஏதாவது வருதான்னு பார்க்க முடிஞ்சுதான்னு பார்த்தோம். குரொக்கடைல் மட்டும்தாங்க பார்க்க முடிஞ்சது. அப்புறம் ஹைனாவோட சவுண்ட்லாம் கேட்டுச்சு, பட் பார்க்க முடியல. அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சஃபாரி காட்டுக்குள்ளார மசமாராக்குள்ளார முதல் முறையாக பயணம் பண்ணுறோம். காலையில் சன்ரைஸ் வியூவில் நிறைய டிஃப்ரெண்ட்டான என்லோஸ் ஃபேமிலி, எலாண்டு, அப்புறம் டோஃபி, அப்புறம் அது போக பார்த்தீங்கன்னா காட்டு மாடுகள் எல்லாம், வரிக்குதிரைகள் எல்லாம் நிறையா கூட்டமாக பார்க்க முடிஞ்சு. ஆனால் இந்த காட்டுக்குள்ளார நம்ம பயணம் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டண்டான ரீசன் பார்த்தீங்கன்னா சிங்கத்தை பார்க்கறதுக்கு தான் வந்தோம். எப்படியாவது சிங்கத்தை பார்த்துருவோமான்னு நினச்சோம். லேக் நைவாஸ் ஆகட்டும், நஹ்ரு ஆகட்டும், அங்கெல்லாம் பார்க்க முடியல. லேக் நஹ்ருவில் சிங்கத்தை பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, பட் நம்ம பார்க்கல. பட் சிங்கத்தை பார்க்கலான்னு ட்ரை பண்ணோம். ஆனால் ஃபஸ்ட்டு சைட்டிங் நமக்கு இந்த காட்டுக்குள்ளார சிவிங்க புலிங்க, சீட்டா, ஆப்ரிக்கன் சீட்டா. இதுதான் பார்த்தீங்கன்னா தரையில் ரொம்பவுமே வேகமாக ஓடக்கூடிய அனிமல். 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுங்க. ஆனால் லெப்பர்ட் மாதிரி மரமெல்லாம் ஏறாது. சேஸ் பண்ணி ஹண்ட் பண்ணுங்க மான்களை எல்லாம். இப்போ நம்ம ஊர் ஜூவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரிக்கன் சீட்டா வந்து வச்சுருக்காங்க. மைசூர்லலாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் காட்டுக்குள்ளார அதோட இடத்துல அதை பார்க்குறதுங்கிறது உண்மையிலேயே வேறு லெவல் சந்தோஷம். ஃபஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சீட்டாவை வந்து நம்ம பார்த்தோம். ரொம்பவுமே காலையில் நேரம் ஆக்டிவாக சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி வந்துருச்சு. பட் அது அந்த வண்டிகளெல்லாம் பெருசாக பொருட்படுத்தவே இல்லை. வண்டியெல்லாம் பார்த்து சீட்டா வந்து பயப்படவே இல்லை. அப்படியே வாக் பண்ணி நம்ம வண்டி பக்கத்துலலாம் அப்படியே க்ளோஸில் வந்துச்சு. உண்மையிலேயே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான சைட்டிங். நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நம்ம போனது பார்த்தீங்கன்னா சிங்கத்தை பார்க்குறக்காக தான் போயிட்டு இருந்தோம். பட் சடனாக பார்த்தீங்கன்னா சிறுத்தை சைட்டாக இருக்குன்னு நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாரு டிரைவரு. சிறுத்தையை முதல் முறையாக ரொம்ப க்ளோஸில் பார்த்தோம்.
பாருங்க எப்படி போஸ் கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்குன்னு. காலையில நேரம் இந்த சிறுத்தையை பார்க்கும்போது பேக்ரவுண்ட்ல பலூன்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. என்னன்னு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா மசைமாரில் வந்து பலூன் சஃபாரி ஆப்ஷன் இருக்குங்க. காலையில் 6 மணி போல் காட்டுக்குள்ளார வந்து பலூன் சஃபாரியில் நம்ம அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். மேலேருந்து கூட்டம் கூட்டமாக அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். நம்ம வந்து இந்த சிறுத்தையை பார்த்துட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் பலூன் சஃபாரி அந்த வியூ வந்து நமக்கு பார்க்க முடிஞ்சுங்க. நம்ம ஆன் சீட்டாவை ரொம்ப நேரம் பார்த்தோம். அப்புறம் அங்கேருந்து அப்படியே ட்ராவல் கன்டினியூ பண்ணோம். சிங்கத்தையும் பார்த்துட்டேங்க. ஆண் சிங்கம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வேற லெவல் ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. புதருக்குள்ளார இருந்து ஆண் சிங்கம் அப்படியே ரொம்ப க்ளோஸில் வந்துச்சுங்க. அதோட முகத்தை ரொம்ப க்ளோஸில் பார்க்கும்போது நம்ம ஃபோட்டோவில், டிவி சேனலில், யூடியூப்லலாம் தான் நம்ம பார்த்துருப்பதுக்கு முன்னாடி நேரில் லைவாக ஃபஸ்ட் டைம் காட்டுக்குள்ளார இந்த புல்வெளி காடுகளில் சிங்கத்தை வந்து பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சிங்கத்தை பார்த்தது மட்டும் இல்லைங்க, சிங்கம் ஆல்ரெடி அந்த இடத்துல வந்து ஹிப்போபொட்டமஸ் நீர் யானையை வந்து வேட்டையாடி இருக்கு. அதை வந்து அதோட ப்ரைடு வந்து சாப்பிட்டு இருந்தது. இந்த ப்ரைடில் பார்த்தீங்கன்னா ஆண் சிங்கம் வந்து 6 இருக்குங்க. அது வந்து டோப்பி பாய்ஸு டோப்பி ப்ரைட்ல இருந்து வந்து இந்த மஸ் ப்ரைடை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்குங்க. இதில் சிங்க குட்டிகளுமே இருந்துச்சுங்க. 2 சிங்க குட்டிகள் கியூட்டா பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருந்தது. அப்புறம் பசிச்சிருக்க மாட்டிருக்கு வந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சதுங்க. பொதுவாக சிங்கங்கள் வேட்டையாடுறது பார்த்தீங்கன்னா பெண் சிங்கங்கள் தான் அதிகமாக வேட்டையாடுது கூட்டமாக. அப்புறம் ஆண் சிங்கங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டிங்க சாப்பிடும்போது. அதுக்கடுத்து பெண் சிங்கங்கள் சாப்பிடுது. அதுக்கடுத்து தான் குட்டிகள் சாப்பிடுதுங்க. சோசியலாக வாழ்கிற அனிமல் பார்த்தீங்கன்னா சிங்கம் தான். இந்த ஆப்பிரிக்கா காட்டில் புல்வெளி காடுகளில் சிங்கத்தை பார்த்தது உண்மையிலேயே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்புறம் ஆப்பிரிக்கன் யானை உலகிலேயே பார்த்தீங்கன்னா தரையில் வாழ்கிற உயிரினங்களில் பெரிய உயிரினம் ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்ஸு. கூட்டமாக நம்ம பார்த்தங்க. குட்டி எல்லாமே இருந்தது இந்த குரூப்பில். நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பெண் யானைகள் தான் நினைக்கிறேன். டஸ்க்கு கொஞ்சம் ஒல்லியாக கொஞ்சம் ஷார்ட்டாக தாங்க இருந்தது. இங்கே இருக்கிற ஆண் யானைகளுக்குமே பார்த்தீங்கன்னா தந்தம் வந்து கொஞ்சம் லென்த் கம்மியாக தான் இருக்குங்களாம்மா, ஷார்ட்டாக தான் இருக்குங்களாம்மா. ரொம்ப பெரிய சைஸு பிக்கர் எலிஃபென்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா அம்போசிரி போனால் பார்க்கலாங்கிற மாதிரி கேள்விப்பட்டேங்க. மேபி நெக்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம மாரா ரிவர் பக்கம் இருக்கங்க. இங்கே வந்து நீர் யானைகள் நிறைய பார்க்க முடியுது. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து மாரா ரிவர் ஒட்டி நிறுத்தினாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த நீர் யானைகளும் பார்த்துருந்தோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் ட்ரிப்பில் லேக் நைவாசாலையும் நகுரு நேஷ்னல் பார்க்லேயும் நீர் யானைகளை பார்த்தோம். பட் இங்கே வந்து பார்க்குறது ரொம்பவுமே வைல்டாக இருக்குங்க. மசைமாரா காட்டுக்குள்ளார அதோட இருப்பிடங்களில் நீர் யானையை பார்க்கும்போது இந்த ரிவரில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழுக்களாக இருந்தது. அப்புறம் அந்த குழுவிலேருந்து அப்படியே மூவ் ஆகி போய் ஒரு பெரிய குழுவாக ஜாயின் பண்ணிடுச்சுங்க. பயங்கர சவுண்டு இந்த இடத்துல. ரொம்பவுமே நீர் யானைகள் அக்ரெசிவாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளார தான் இருக்கும். நைட் டைமில் தான் புற்களுக்கு வரும் தீனி சாப்பிட்றதுக்கு. 50லேருந்து 60 கிலோ வரைக்கும் டெய்லியும் அதுக்கு தேவை உணவு. இதை பிளாக் டெத்துன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக போல்டாக சிங்கிளாக வண்டி அப்படியே அசால்ட்டாக பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தது. நம்ம க்ளோஸில் பார்த்தோம். நிறைய சிங்கிளாக பார்க்க முடியுதுங்க. பட்டு பிக் ஃபைவ்ல இதுவும் ஒன்று. ஆப்பிரிக்கா ட்ராவலில் ஆஸ்ட்ரிச்சுங்க ஜோடியா பாட்ட மசைமாரா காட்டுக்குள்ளார ஆண் பெண் ரெண்டுமே இந்த இடத்துல இருக்கு. பாருங்க ரைட் சைடில் இருக்கிறது ஆண் பறவை, கால் குடி பிங்க் கலர்ல இருக்குல்லங்க, கருப்பு கலர் அந்த இது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது பெண்ணுங்க. ஜோடியா அப்படியே சாப்பிட்டு அப்படியே மேய்ஞ்சிட்டு இருந்தது. இந்த புற்களுக்கு நடுவே சாப்பிட்டு இருந்தது, என்னன்னு தெரில. அப்புறம் நம்ம பார்க்க வந்தது பார்த்தீங்கன்னா இந்த சிங்க கூட்டம் தான். பெரிய சிங்க குடும்பம் ராங்காய் ப்ரைடு ரொம்பவுமே ஃபேமஸான குரூப்பு மசைமாரா பொறுத்த வரைக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீர் யானையை அடித்து சாப்பிட்டு இருந்தது. ரிவரில் பார்த்தீங்கன்னா ஒட்டியே ஃபுல்லாக சிங்கங்கள் மறைச்சிருச்சு அந்த நீர் யானையவே. கூட்டமாக சாப்பிடுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆண் சிங்கங்கள் எல்லாமே சபடல்ட்டாக இருந்தது. ரொம்ப சின்ன சின்ன சிங்கங்கள். ஆனால் சாப்பிட்டு இருந்தது. அப்படியே தண்ணிக்குள்ளார ரிவர் சைட்லலாம் தண்ணி குடிக்கிறது, அப்படியே அந்த மண் திட்டுக்கள்ல நடந்து போகிறது அதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. அதுலேயே சின்ன ஆண் சிங்கங்கள் பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. அதோட சவுண்ட்லாம் வேற லெவலில் இருந்தது. ரொம்ப பக்கத்துலேயே சிங்கங்களை பார்த்தோம். ஆண் சிங்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு ஒரு 5 feet பக்கத்துலேயே அப்படியே வந்துச்சு. மேலேயே வந்துட்டு அப்படியே கீழே இறங்கி மறுபடியும் ரிவர் சைடில் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு நீர் யானையெல்லாம் சாப்பிட்டு இருந்தது. ரெண்டாவது
ஒரு பெரிய குரூப்பை வந்து பார்த்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா 25 சிங்கங்களுக்கு மேலே இருக்குதுங்களாம். 25லேருந்து 30க்குள்ளார இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ராங்காய் ப்ரைடு பெரிய குரூப்புங்க. இந்த ட்ரிப்பில் இவ்வளவு சிங்கங்களை நான் ஒன்றா பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. அன்எக்ஸ்பெக்டடு, பட் வேற லெவல் சைட்டிங்கு. நீர்யானையே கூட்டமாக, நீர்யானையே நமக்கு தெரியாத அளவுக்கு சிங்கங்கள் சாப்பிட்டு இருந்தது. இதில் நிறைய சப்படல்ட்டு பெண் சிங்கங்கள் இருந்தது. குட்டி இல்லை. பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளாரெல்லாம் விளையாடுறது, அது சாப்பிட்டதுக்கப்புறம் அது அந்த வாயில் பார்த்தீங்கன்னா அந்த வறண்ட அந்த புற்கள் மாதிரி இருக்கிற அந்த செடிகளெல்லாம் வச்சு அதோட போஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. தண்ணி குடிக்கிறதாகட்டும், அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் சிங்கங்கள் ஒன்றுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணிக்கிறதாகட்டும், அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. ரொம்ப குரூப்பாக ஃபேமிலியாக ஜாலியாக வாழுதுங்க காட்டுக்குள்ளார சிங்கம். நம்ம பார்க்குறது டோப்பிங்க, ஆன்லோஸ் ஃபேமிலி வகை மான்னு குட்டியோடு இருந்தது. அப்படியே கிராஸாருக்கு வந்திருக்கு. வண்டியை பார்த்துட்டு அப்படியே நின்றுச்சு. நம்ம வந்த இடம் பார்த்தீங்கன்னா சிறுத்தையை பார்க்குறக்கு. காலையில் பார்த்த சிறுத்தை இல்லைங்க, இது வேற சிறுத்தை, பெண் சிறுத்தை. அப்படியே புதருக்கு நடுவில் படுத்திருந்தது. இந்த புல்வெளி காடுகளுக்கு நடுவே சின்ன சின்ன புதர், அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் மத்தியான நேரமெல்லாம் ஏசி போட்ட மாதிரி படுத்துக்குது. எப்படி போஸ் கொடுக்குது பாருங்க. பட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். இந்த இடத்துல நிறையா வண்டி, அது சட்டையே பண்ணல. அப்படியே மறுபடியும் படுத்துருச்சு, வெளியே வரல. சரி, நம்ம அங்கேருந்து மூவ் ஆயிட்டங்க. வேற ஒரு சிங்க கூட்டங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்கம் ஒரு சப்படல்ட்டு கூட பார்த்தீங்கன்னா குட்டிக்கு இருந்தது. கூட்டமாக இருந்ததுங்க சிங்கக்குட்டிக. எதனால பார்த்தீங்கன்னா சிங்கக்குட்டிக்கு இந்த இடத்துல படுத்திருக்குதுன்னா, இந்த சிங்கக்குட்டிக படுத்திருக்கிற இடத்துல இருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் சிங்கங்கள் வந்து வேட்டையாடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வரிக்குதிரைகள், அப்புறம் மான் வகைகள் எல்லாமே இருந்தது. அப்புறம் அது போக டொமஸ்டிக் அனிமல்ஸ் மேய்ச்சலுக்காக மாடுகளை வந்து ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சம்டைம்ஸ் வந்து டொமஸ்டிக் மாடுகளையும் பார்த்தீங்கன்னா சிங்கங்கள் வந்து வேட்டையாடுது. ஸோ மாட்டை ஏதாவது பிடிக்கும், அப்படி இல்லைன்னா வரிக்குதிரை ஏதாவது பிடிக்கும்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த இடத்துல. இங்கே மேய்ச்சல் பண்ணிட்டு இருக்காங்க மாடுகள். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த புதர் மரவில் சிங்கங்கள் 3-4 பார்க்க முடிஞ்சு நம்மளால. அது வந்து பதுங்கி பார்த்துட்டு இருந்தது. சிங்கங்கள் பார்த்தீங்கன்னா சடனாக சேஸ் பண்ணி வேட்டையாடுறதில்ல, பதுங்கி அப்படியே வெயிட் பண்ணுதுங்க. பிளான் போட்டு டைம் பார்த்து தான் போய் அடிக்குது. ஸோ ஹண்டிங் எல்லாம் நம்ம பார்க்கணுன்னா நமக்கு ரொம்ப பொறுமை வேணும். நம்ம எதிர்பாராத டைமில் தான் நடக்கும். இப்போ சிங்கக்குட்டிகள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப க்ளோஸில் நம்ம நிறுத்தி ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோம். பட் சிங்கத்தோட வேட்டையை நம்மளால பார்க்க முடியல. அப்படியே அங்கேருந்து மூவ் ஆயிட்டோம். ஆப்பிரிக்கா காடுகளில் சிங்கத்தையும் சீட்டாவையும் பார்த்துட்டோம். அடுத்து நம்மளோட டார்கெட் ஆப்பிரிக்கன் லெப்பர்ட், சிறுத்தை தேடித்தான் இந்த ஏரியா சைடு வந்தோம். இந்த மாதிரி ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா லெப்பர்ட் இருக்குங்களாமா. ஆனால் இன்னும் நம்ம லெப்பர்டை பார்க்கல. இந்த ஏரியாவில் எலாண்டு அதிகமாக இருந்துச்சுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண் பெண் ரெண்டுமே இருக்கு. நம்ம பார்த்துருக்கிறது ஆண். ஒயிட் கலர்ல கொம்பெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸா இருந்ததுங்க. சாப்பிட்டு பிஸியா இருந்தது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெண்ணு இருந்தது. இதான் பெண்ணு, ப்ரௌன் கலர்ல இருந்தது அதோட ஸ்கின்னு. ஜீப்ராஸ் கூட்டமாக இருந்ததுங்க. வரிக்குதிரைகள் ஒரே இடத்துல, எலாண்டு, வரிக்குதிரைகள், நிறைய இம்பாலஸ் இருந்துச்சு. எலன் பாருங்க, அதோட கொம்பை வச்சு ஒரு செடியில தலையெல்லாம் பிடுங்கிட்டு இருந்தது. அப்படியே அந்த தலைகளெல்லாம் தலையில வச்சுட்டு அப்படியே கெத்தா நடந்து போச்சு. எதுக்காக இந்த மாதிரி பண்ணதுன்னு தெரில. ஆனா கொம்பு இருக்கிற எல்லா வகை உயிரினங்களும் அதை எப்படி பயன்படுத்தணும்னு நல்லா தெரியுது. ஸோ இந்த மாதிரி விலங்கை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் தள்ளி இருக்கிறது பெஸ்ட்டுங்க. இல்லைன்னா ரொம்பவே டேஞ்சர் தான். கொம்பெல்லாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். ஒட்டகச்சி நீங்க பாருங்க எப்படி சாப்பிடுதுன்னு. நிறைய பார்க்க முடிஞ்சு இந்த ஏரியால. கூட்டம் கூட்டமா பெரிய பெரிய செடிகள், மரங்கள் எல்லாம் நின்றுட்டு அசால்ட்டா பிடுங்கி சாப்பிட்டு இருந்து. ஒரு சில செடிகள் எல்லாம் முள் இருக்கு, ஆனா ஜிராஃப் அசால்ட்டா சாப்பிடுதுங்க. முள்ளையெல்லாம் பத்தி பெருசா அது ஒரி பண்ணிக்கவே இல்லை. இம்பாலஸ் ஆண் பெண் எல்லாமே பார்க்க முடியுது. இது வந்து டிக்டிக்னு சொல்லி ஒரு வகை மானுங்க. ரொம்பவே குட்டி சைஸு. ஒரு சில டைம் சிறுத்தை இந்த மானை வந்து வேட்டையாடுது. இந்த மாதிரி புதர்கள் இருக்கிற ஏரியால தான் அந்த டிக்டிக் மான் பதுங்கி வாழுது. ஜிராஃபுக்கு பார்த்தீங்கன்னா லெப்பர்டோ, சிங்கமோ சிறுத்தையோ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு வரும்போதே இது வந்து ஸ்மெல் பண்ணி அது கண்டுபிடிச்சிருங்களாமா. அந்த அளவுக்கு இன்டெலிஜென்டான அனிமலுங்களாமா. நல்லா ஹைட்டா நிறைய பார்க்க முடிஞ்சுங்க ஜிராஃப். இது வந்து டிக்டிக்ங்க, கூட்டமாக பார்க்க முடிஞ்சு. இந்த இடத்துல 3 இருந்தது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேமிலியாக இருக்குங்களாமா. சம்டைம்ஸ் குட்டியோட 3-4ன்னு பார்க்க முடியும் மேக்சிமம். இது வந்து ஆணுங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க.
எப்படி பார்க்குது பாருங்க. ஆனால் சடனா அலர்ட்டாக இருக்கு. அதோட ரன்னிங் பாருங்க எப்படி ஸ்பீடு. இது வந்து ஒரு வகை ரேரான கிங் ஃபிஷருங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. கடைசியாக லெப்படை தேடி வந்து நம்ம இந்த மாதிரி சேத்துல மாட்டிட்டோம். வண்டி ஏறவே இல்லை. பட் லக்கிலி அந்த டைம் ஆப்போசிட்டில் வேற ஒரு லேண்ட் க்ரூசர் சஃபாரி வெஹிக்கிள் வந்துருச்சு. ஸோ கயிறு கட்டி இந்த வெஹிக்கிளுக்கு சப்போர்ட் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. அந்த இடத்துல வேற எந்த வண்டியும் வரலைன்னா நம்ம அங்கேயே தான் நின்றுட்டு இருந்துருக்கணும். கடைசியாக ஹைனா ரொம்ப க்ளோஸில் பார்த்தேங்க. இங்கே வந்து ஹைனா அதிகமாக சைட் ஆகுது. பெருசாக டிரைவர் ஹைனா பார்த்தா நிறுத்துறதே இல்லை. நம்ம கேட்டதுனால சுப்பிரமணி பார்க்கணுன்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணோம். நம்ம பக்கத்துலேயே நம்ம தான் ஜன்னல் பக்கம் உட்காந்துருந்தோம். வெஹிக்கிள் ஒட்டியே பார்த்தீங்கன்னா படுத்துட்டு இருந்தது. மனுஷங்களெல்லாம் பெருசாக அட்டாக் பண்ணுறதில்ல. இது வந்து ஆண் நினைக்கிறேன், தனியாக தான் இருந்தது. அதோட வாய் பாருங்க, பல்லெல்லாம் ரொம்ப க்ளோஸில் பார்த்தோம். அப்புறம் நம்மளை பார்த்துட்டு அது அப்படியே கேமராலாம் பார்த்துட்டு அப்படியே மூவ் ஆச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா வாக் பண்ணி ஓப்பன் ஸ்பேஸில் வந்து இந்த சஃபாரி ட்ராக்லேயே அப்படியே லைட்டாக சாஞ்சுது. ஆனால் தூங்கலைங்க, அலர்ட்டாக எந்திரிச்சு பார்த்துட்டு தான் இருந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா மான்கள்லாம் இருந்தது. இது பெருசாக மான்களை வேட்டையாடி சாப்பிட்றது இல்லை. லப்பாடிக்கு இது வேட்டையாடிச்சுன்னா இது போய் பிடுங்கி சாப்பிட்றது. இந்த ஹைனாஸ் பார்த்துட்டு மான்கள் எல்லாம் பெருசாக அந்த இடத்துல சவுண்ட் போடுறதோ பயந்து ஓடுறதோ கிடையாது. ஸோ வேற லெவல் அனிமல். ஆனால் மான்கள் பயப்படுறதில்ல. பாருங்க, ஈவினிங் சன்செட்டுக்கு எலாண்டு டோப்பீஸு அப்புறம் மான்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இது வேற ஒரு ஹைனாங்க. ஈவினிங் டைமில் நிறையா பார்க்க முடியுது இந்த புல்வெளி காடுகளில். நம்ம ஒரு டைமும் சஃபாரி ஆரம்பிக்கும் போதும் முடியும் போதும் ஹைனாஸ் தான் ரோட் சைடில் ஃபுல்லாக. சம்டைம்ஸ் வில்லேஜுக்கு எல்லாமே உள்ள வந்துடுதுங்க. நெக்ஸ்ட் டைங்க வில்லேஜ் சைட்லேயே நிறைய வரிக்குதிரைகள் பார்க்க முடியுது. நம்ம பார்க்கில் என்டர் ஆனதையுமே நம்ம சிங்கத்தை பாட்டோம். ஆண் சிங்கம் சன்ரைஸ் வியூவில் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மஸ்பிரைட். நேற்று பார்த்தோம் இல்லைங்க, ஃபஸ்ட்டு சிங்க கூட்டம் நீர் யானை வச்சு சாப்பிட்டு இருந்தது, அந்த ப்ரைட் தாங்க மஸ்பிரைட் டோப்பி பாய்ஸு. இதில் ஒரு ஆண் சிங்கம் வந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தது சன்ரைஸ் வியூவில். அப்படியே புதர்களுக்கு நடுவில் அந்த புல்வெளி காடுகளில் அந்த புட்களுக்கு நடுவில் சிங்கம் படுத்துச்சுன்னா அங்கே இருக்கிறதே தெரியறதில்ல. ஸோ நம்ம அங்கேருந்து மூவ் ஆகி பெண் சிங்கங்கள் அதோட குட்டிகள் எல்லாம் பார்த்துருந்தோம் கொஞ்ச நேரம். அப்புறம் அங்கே நம்ம பார்த்த சிங்கம் அப்படியே வந்துச்சுங்க சாப்பிட்றதுக்காக. மறுபடியும் சிங்க குட்டிகள் பாருங்க எவ்வளோ அழகாக நம்ம வண்டி பக்கத்துலேயே வந்துச்சு. ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டிங்க. நேற்று பார்த்தா அதே சிங்க குட்டிகள் பெண் சிங்கமெல்லாம் சாப்பிட்ருச்சு. சாப்பிட்டுட்டு அதோட மூஞ்சியெல்லாம் பாருங்க எவ்வளோ அக்ரெசிவாக இருக்குதுன்னு. ரொம்பவுமே கொடூரமாக இருந்ததுங்க. ஆனால் ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. சிங்க குட்டிகளுமே சாப்பிட்ருச்சுன்னு நினைக்கிறேன். அதோட அம்மா கிட்ட ப்ளே பண்ணிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் ரொம்பவுமே ஆக்டிவாக இருந்தது. ஆண் சிங்கம் அங்கேருந்து வந்து நீரியான நேற்று அடிச்சு வச்ச கில்ல வந்து சாப்பிட ஆரம்பிச்சதுங்க. பசியில் வந்திருக்கும் போல. பாருங்க எப்படி சாப்பிட ஆரம்பிக்குதுன்னு. 2-3 நாளைக்கு தான் வரும் போலங்க நீர் யானையெல்லாம் அடிச்சதுன்னா. அதோட சைஸை பொறுத்து இருக்குங்க ப்ரைடு குரூப். இப்போ நம்பர் ஆஃப் சிங்கம் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து ஒரு நீர் யானை அடிச்சதுன்னா 2 நாளா 3 நாளாங்கிறது வேரி ஆகுங்க. ராங்காய் ப்ரைடெலாம் பார்த்தீங்கன்னா 2 நாளில் முடிச்சிடும்னு நினைக்கிறேன். 2 நாள் கூட வராதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃபுல்லாக கிராஸ் லேண்டுங்க. இந்த மாதிரி லேண்டுக்குள்ளார லைன் படுத்திருந்தா கூட நமக்கு தெரியாது. சிங்கங்களை பார்த்து டைம் போனதே தெரில. பிரேக்ஃபாஸ்ட்காக மாரா ரிவர் பக்கம் போகும்போது இந்த ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்ஸ் கூட்டம் பார்த்தோம். இதில் ரொம்பவுமே சின்ன குட்டி யானைங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்புறம் வில் பீஸ்ட் வந்து பார்த்தோம். வரிக்குதிரைகளோட கூட்டமாக நின்றுட்டு இருந்தது. இந்த வகை மான் பார்த்தீங்கன்னா ஆன்லோப்ஸ் ஃபேமிலிலேயே பெரிய வகை. இது மாடு இல்லைங்க, மான் தான். மைக்ரேஷன் டைமில் செரங்கட்டியிலேருந்து இந்த மசிமாரா நேஷனல் ரிசர்வ் இந்த மாரா ரிவர் ஒட்டி கிராஸ் ஆகுங்களாமா கூட்டமாக. ஆன் சீசனில் வரும்போது ஆயிரக்கணக்கான இந்த வகை மான் வந்து மாரா ரிவரில் கிராஸ் ஆகும்போது சம்டைம்ஸ் குரோக்கடைல் ஹண்டிங்கு அப்புறம் வேற ப்ரிடேட்டர்ஸ் வந்து ஹண்ட் பண்ணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு வேற லெவலுக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாரா ரிவர் பக்கம் போகும்போது மங்கூஸோட கூட்டங்க ஒரு இடத்துல வண்டி பார்த்துட்டு அது பயப்படவே இல்லை. அப்படியே கூட்டமாக போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தது. அலர்ட்டாக பார்த்துட்டு
இவ்வளவு மங்கூஸாக ஒரே இடத்துல ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சடனாக பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் வேக வேகமாக கிளம்புனாங்க. என்னன்னு கேட்டதுக்கு லெப்பாடுனாங்க. நம்மளும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், லெப்பாடையும் பார்த்தோம். ஆப்பிரிக்காவில் லெப்பாடும் பார்த்தாச்சுங்க. பிக் ஃபைவ்ல லெப்பாடும் ஒன்று. ஏன்னா இதை வந்து பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். பொதுவா அந்த காலத்துல வேட்டையாடுறவங்க ஆப்பிரிக்க காடுகள்ல வேட்டையாடுற கஷ்டத்தை பொறுத்து பிக் ஃபைன் சொல்லியிருக்காங்க. அதுல என்னென்ன மிருகங்கள்னு பாத்தீங்கன்னா சிங்கங்கள், ஆப்பிரிக்கன் எருமை, அப்புறம் ஆப்பிரிக்கன் யானைகள், ஆப்பிரிக்கன் சிறுத்தை, அப்புறம் அது போக காண்டாமிருகங்கள். காண்டாமிருகத்துல வெள்ளை கருப்பு ரெண்டுமே சேர்த்து தான். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் வந்து இந்த பிக் ஃபைவ்ங்கிற நேமை வந்து பயன்படுத்துறாங்க. ஏன்னா ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்றோம்னா அந்த ட்ரிப்ல இந்த பிக் ஃபைவையும் பாக்குறது உண்மையிலேயே கஷ்டம். அதுலயும் இந்த பிக் ஃபைவ்ல காண்டாமிருகத்துல வெள்ளை கருப்பு எல்லாமே நம்ம பார்த்தோம் இந்த ட்ரிப்ல. ஸோ அதெல்லாம் தான் நீங்க பார்க்க போறீங்க. அதுலயும் இந்த ஆப்பிரிக்கன் சிறுத்தையெல்லாம் ரொம்ப க்ளோஸ்ல வண்டி பக்கத்துலயே தொடர டிஸ்டன்ஸ்ல பார்த்தோம். இதோட டீடைல்டு வீடியோ வந்து சேனல்ல இருக்கு. உங்களுக்கு மசிமாரா பத்தி ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு, அதுலயும் பிக் ஃபைவை நம்ம எப்படி பார்த்தோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கன்சாலிடேட்டட் வீடியோ. சிறுத்தையை நம்ம பார்த்தோம். சிறுத்தையை பார்க்கும்போது யானைகளை பார்த்தோம். சிறுத்தையை வந்து பப்பூன்ஸ் துரத்துனதை பார்த்தோம். ஒரு குரங்கு சிறுத்தையை இப்படி எல்லாம் துரத்துமாங்கிறத நம்ம முதல் முறையா நம்ம ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ளார லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஃபைனலா சிறுத்தை ஹண்டும் பண்ணுச்சு. என்ன மிருகத்தை வந்து வேட்டையாடிச்சு, என்ன நடந்ததுங்கிறத இதோட டீட்டெயில் வீடியோ லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சிறுத்தையோட வேட்டை எல்லாமே நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு அந்த வீடியோ. நம்ம சிறுத்தையை பார்த்துட்டு இருக்கும்போது டஸ்கருங்க, ஆப்பிரிக்கன் யானை சிங்கிளா சோலோவா அப்படியே கெத்தா வந்துட்டு இருந்தது. வண்டி பக்கத்துலயே வந்துச்சுங்க. அப்புறம் இந்த புதர்ல இந்த செடி மரவில் அப்படியே நின்றுச்சு வெயிலுக்கு. அப்புறம் அந்த சைடு ரிவர் இருக்க மாட்டேங்குங்க, தண்ணிக்கு வேண்டி அப்படியே மூவ் ஆகி ஆப்போசிட் சைடில் போயிடுச்சு. இங்க இருக்கிற ஆண் யானைகளுக்கு பார்த்தீங்கன்னா தந்தம் கொஞ்சம் மொந்தமா இருக்கு. பெண் யானைகளுக்கு நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் ஒல்லியா இருக்குங்க. இதுதான் பெருசா டிஃபரன்ஸா தெரிஞ்சது. அப்புறம் பெரிய டஸ்கர் எல்லாம் நீங்க பார்க்கணும்னா அம்போசரி போனா பிக்கஸ்ட் ஆப்பிரிக்கன் டஸ்கர் எல்லாம் பார்க்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் லெப்பர்டை ரொம்ப க்ளோஸ்ல பார்த்துட்டு அப்புறம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெப்பர்டை பார்க்கும்போது யானைகள் வந்து ஒரு 20-30 யானைகள் ஒன்னா குட்டிகளோட இப்படி மூவ் ஆகி போச்சு. இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஊர் காடுகளில் ஓடி பார்க்கல. பட் ஆப்பிரிக்கால இவ்வளவு யானைகளை பார்க்கறதுக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்குது. எல்லா வகை பெரிய வகை விலங்குகளையும் இவ்வளவு கூட்டமா பார்க்க முடியுது. சிங்கங்களை கூடி கூட்டமா பார்க்க முடியுது இந்த மசிமாரால. சிறுத்தை, சீட்டாவை மட்டும் கூட்டமா பார்க்கறது நம்மளோட லக்கு. இந்த கொம்புங்க கீழே கடந்தது நல்லா ஹெவியாக இருக்குங்க. இது இம்பாலாவோட கொம்பு தாங்க, மேலில் இம்பாலாவோடது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க, நல்ல வெயிட்டு. லெப்பர்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியாவில் தான் இருக்குங்க மசிமாராவில். சிறுத்தையை போதுங்கிற அளவுக்கு பார்த்தோம். அதோட வேட்டையெல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. அப்புறம் லஞ்ச் சாப்பிட்டோம் ஒரு 2 o'clock போல. லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மறுபடியும் சிறுத்தை ஒரு இடத்துல சைட்டா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு தான் போயிருந்தோம். பட் சிறுத்தை புதற்குள்ளார இருக்கு, பட் வெளியே வரவே இல்லை. ஆனா அந்த இடத்துல யானைகள் கூட்டமா ஹைனாஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. அப்புறம் பிளாக் ரெயினோ வந்து சைட்டா இருக்குன்னு சொன்னாங்க. டிரைவர் வேக வேகமா நம்மள அந்த இடத்துக்கு கூட்டு போனோம். அப்படி இந்த கருப்பு காண்டாமிருகம் உலகத்திலேயே இதோட கவுண்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தாங்க இருக்கு. அழிந்து வர உயிரினங்கள் பட்டியல்ல இருக்கு. மசைமாரா நேஷனல் ரிசர்வ்ல மொத்தமாவே 35 தான் இருக்குங்க. நம்ம இந்த வகை காண்டாமிருகத்தை மசைமாரால பாக்குறது ரொம்பவே ரேரு. காண்டாமிருகத்தை பொதுவா மசைமாரால பாக்குறது ரொம்பவே ரேரு. அதுலயும் கருப்பை வந்து பாக்குறது ரொம்பவே ரேரு. நம்ம இந்த ட்ரிப்ல வந்து பார்க்க முடிஞ்சுங்க. இந்த வகை காண்டாமிருகம் ரொம்பவே அக்ரெசிவா இருக்கும். வெஹிக்கிள் பக்கத்துல எல்லாம் வருதுன்னா கொஞ்சம் சேஃபா இருக்கணுங்க. ஏன்னா வெள்ளை காண்டாமிருகத்தை விட இது ரொம்பவே அக்ரெசிவ். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1400 கிலோ வரைக்கும் க்ரோ ஆகும். வெள்ளையை விட இதோட சைஸ் கொஞ்சம் சின்னது தான். இதோட தலை பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும். வெள்ளைக்கு பார்த்தீங்கன்னா தரையை பார்த்த மாதிரி இருக்கும். அது வந்து புட்களை வந்து அதிகமாக சாப்பிடும். இது வந்து மரங்களில் இருக்கிற தலைகள் இலைகள் எல்லாம் பிச்சு சாப்பிடும். பாருங்க அப்படியே சோலோவாக தனியாக வாழுது. மோஸ்ட்லி தனியாக தான் இருக்குங்களாமா. வெள்ளை வந்து கூட்டமாகவும் பார்க்க முடியும். பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க கருப்பு காண்டாமிருகம். லைலாக் பிரஸ்டட் ரோலர். இந்த வகை பேர்டு பார்த்தீங்கன்னா புல்வெளி காடுகளில் சின்ன சின்ன செடிகள் எல்லாம் பார்க்க முடியுது. அப்புறம் ஈவினிங் டைமில் வைல்ட் பஃப்லோஸுங்க எவ்வளோ பெரிய கூட்டம்னு பாருங்க, ஏகப்பட்டது இருந்தது இந்த இடத்துல. அப்புறம் உகாண்டாவோட நேஷனல் பேர்டுங்க, பார்க்குறதுக்கு பீகாக் மாதிரியே இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. சன்செட் வியூங்க. கடைசியாக ஹைனாங்க நேற்று மாதிரியே இன்னைக்கும்.
மான்களுக்கு நடுவில் நடந்து வந்துச்சு. மான்கள் பெருசாக கண்டுக்கவே இல்லை. மசைமாரால 3வது நாளுங்க ஆப்பிரிக்கா டிராவல். இந்த ட்ரிப்பில் கடைசி நாள் காலையில் நேரம் சிங்கத்தை பார்க்கறதுக்காக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பட் சிங்கங்கள் பார்க்கவே முடியல இன்னும். ஆனால் ஒட்டகச்சினிங்கி அதோட குட்டி பால் குடிக்கிறதெல்லாம் சன்ரைஸ் ஆகிற டைமில் நம்மளால பார்க்க முடிஞ்சு. இந்த மாதிரியெல்லாம் நம்ம இமேஜினே பண்ணியிருக்க மாட்டோம், இப்படியெல்லாம் நமக்கு சைட்டிங் கிடைக்குன்னு. மசைமாரால அன்எக்ஸ்பெக்டடெல்லாம் நடக்குதுங்க. என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த காட்டுக்குள்ளார பயணம் பண்ணும்போது. வைல்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸு நம்ம இமேஜினே பண்ணியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி எல்லாம் கூடி நமக்கு சைட்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால தான் ஃபோட்டோகிராஃபர்ஸு வைல்ட் லைஃப் லவ்வர்ஸ் வந்து அதிகமாக இங்கே போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. காலையில் நேரம் சன்ரைஸ் வியூவில் ஆஸ்ட்ரிச்சுங்க. ஆஸ்ட்ரிச் மட்டும் இல்லை, எல்லா வகை அனிமல்ஸும் வந்து இங்கே பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி சன்ரைஸ் சன்செட் வியூவில். சிங்கத்தை ஒரு வழியாக பார்த்துட்டுங்க. புதர்களுக்கு நடுவே படுத்துட்டு இருந்தது. இந்த மாதிரி பொருட்களுக்கு உள்ளார படுத்ததுன்னா சிங்கம் உள்ளே இருக்கிறதே தெரியறதில்ல. இந்த சிங்கம் சவுண்ட் போட்டுருக்கு பாருங்க காலையில் சன்ரைஸ் வியூவில். இந்த இடத்துல 4 சிங்கம் இருக்கு. நம்ம பார்த்தா அந்த சிங்கம் கியூட்டா இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் நம்மளால கிளியரா பார்க்க முடியல. பட் ஒரு சிங்கம் ஓப்பன்ல படுத்துட்டு இருந்தது, அதை மட்டும் ரொம்ப நேரம் பார்த்தோம். பட் கடைசி வரைக்கும் புல்களுக்குள்ள இருந்த சிங்கம் வரல. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்கம் வேட்டையாடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைன் ப்ரைடு வைல்ட் பஃபலோஸ் கூட்டம் ஹண்டிங்க்கு வேண்டி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். இந்த இடத்துல ஹண்ட் நடக்கும்னு 5-6 சிங்கம் இந்த இடத்துல டார்கெட் பண்ணுச்சு. எல்லாமே நம்ம எப்போ வேணாலும் ஹண்ட் பண்ணணும்னு நினச்சோம். பட் ரேஞ்சர்ஸ் வந்து சடனாக இந்த இடத்துல வண்டிகள் அதிகமானதுனால கிளம்ப சொல்லிட்டாங்க. நம்மளால ஹண்ட் பார்க்க முடியல. இங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல லெப்பர்ட் சைட்டிங்கு. ஸோ லெப்பர்டை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணும்போது தான் இந்த ஆனை கூட்டம் ஃபுல்லாகவே டஸ்கருங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டி வந்துருச்சு. பட் ஒரு வழியாக லெப்பர்ட் இந்த இடத்துல பார்த்தோம். பட் கிளியர் சைட்டிங் கிடையாது. ஃபைனலாக லெப்பர்டை தாங்க பார்த்தோம். ஆஃப்ரிக்கன் லெப்பர்ட் பார்த்துட்டு இந்த ட்ரிப் முடியுது. இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.